ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்விட் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப். டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். இக்குறும்படத்தில் சித்தரிக்கப்பட்ட அனைத்து கதாபாத்திரங்களும் இயக்குனருக்கு மட்டுமே உண்மையானவை. ஆனால் உங்களுக்கு முற்றிலும் கற்பனையானது. ஒருவேளை வாழும் அல்லது இறந்த நபரை ஒத்திருந்தால் அதுவும் முற்றிலும் உங்கள் கற்பனையே. A film is a director's baby. ஒருத்தர் குழந்தை எப்படி ரேப் பண்ண முடியுது? Bloody pedophile. One star will not work. நானும் மாஸ்டா சைக்கிள்ல தான் சுத்துறேன். எனக்கு அது நல்லதானே இருந்தது. நீ ஃபிலிம் ரிவ்யூ பண்றியா இல்ல சைக்கிளியா? ஓடும் ஓடா ஃபிலிம் என்ன ரிசர்ச் பண்ணுறது உன் பிசினஸ். ஹலோ, இப்போதான் ஏன் பார்த்துட்டு இருக்கேன். உண்மையிலே இவனை மாதிரி எவனா கிளம்பி வந்தானா உன் நிலமெல்லாம் அவ்வளோதான் போல இருக்க. அங்க மட்டும் என்ன வாழுதான்? சரியா சரியா. யோ, இந்த படத்தை பற்றிலாம் நம்ம பேசவே கூடாதியா. இந்த படத்தை பற்றி நம்ம பேசி அதை எவனா ட்ரெண்டிங் ஆக்கி பார்க்காதவங்களெல்லாம் பார்க்க வச்சிடணும் ஐயா. அப்புறம் நம்ம பழப்பு சிரிப்பா சிரிச்சிடும். ஆமா ஆமா, அதுவும் சரிதான். நம்ம ஆளுங்கிட்ட சொல்லிடியா இந்த படத்தை பற்றி எவனும் பேசக்கூடாதுன்னு. சார் சார் ஓகே ஓகே சரியா, நான் அப்புறம் கூப்பிட்றேன். ஆ, என்னையா சண்முகம்? அமௌண்ட் கிரெடிட் ஆயிடுச்சு சார். எவ்வளோ? நம்ம கேட்டதை விட கம்மி தான் சார். அவர்கிட்ட இதுக்கு மேலே காசு இல்லையா. படம் ஓடினாதான் பணம் வரும்னு சொல்லிட்டாரு சார். ஓ அப்படியா. இவனுங்க பேசுறத வச்செல்லாம் பாவம் பார்க்கக்கூடாது சண்முகம். நான் சினிமா வாய்ப்பு தேடி அலையும் போது இவனுங்கெல்லாம் என்னை பார்க்க கூட தயாரா இல்லை. சரிங்க சார், ஆனால் இப்போ என் ரேட்டை நான் தான் முடிவு பண்ணுவேன் சண்முகம். வா ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணலாம். ரெடியா? ரெடி சார். போலாமா? ரோலிங் ஆக்ஷன். வணக்கம். இன்னைக்கு நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் பி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் இந்த கொரியாக்காரனுங்க 5 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த படத்தை திருடி கொரியாவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கொரியாக்காரங்க எவ்வளோ பெரிய திட்டு பசங்க பார்த்தீங்களா. இது மட்டும் இந்த படத்தோட டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் தெரிஞ்சா என்ன ஆகுறது? ஏண்டா, ஒரு படத்தோட கதையை கேட்குறியே, அந்த தயாரிப்பாளர் தான் கேட்குறேன். இதுக்கு முன்னாடி இந்த கதை வந்துருச்சா இல்லையான்னு பாத்தியா? நீ எல்லாம் எதுக்கட படம் எடுக்க வர? இதுக்கு வேலை நீ ஆடு மாடு. என்னாச்சு சண்முகம்? டேய் யாரா? டேய் யாரா நீ? ஏமா என்ன எதுக்குமா கேட்டுற நீ? என்ன எதுக்குமா கட்டி போட்டு வச்சுக்க நீ? என்ன கொல்ல போற நீ? இங்க பாரு செல்வம், உன்னை பார்க்கணும்னு நிறைய தடவை ட்ரை பண்ணேன். ஆனா எப்ப வந்தாலும் சார் ரொம்ப பிஸின்னு சொன்னாங்க. அதான் உன்னை தூக்கிட்டு வந்தேன். என் பேரு செல்வமே இல்லம்மா, நீ தப்பா தூக்கிட்டு வந்துக்கிற. என்னை அவுத்து விடு. பேர்ல என்ன இருக்கு தியாகு? நான் கரெக்டான ஆளை தான் தூக்கிட்டு வந்திருக்கேன். டேய் சாரி மேம், லைவுக்கு எல்லாம் ரெடியா இருக்கு. நீங்க ஓகேனா போயிடலாம் மேடம். ஓகே.
மச்சான் இங்க பாருங்கடா, நம்ம கலர் சட்டையோட வீடியோ வந்திருக்குடா. வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ் கொட்டாய் சேனல்ல தமிழ் சினிமாவின் இலக்கணம், தாய் சரஸ்வதி தேவியின் தலைமகன், தி பிரைட் ஆஃப் தமிழ் சினிமா, நம்ம அண்ணன் ரங்கன் அவர்களை என் பேரு ம், ரெவ்யூக்காக காத்திருக்கும் மக்களுக்கு ஒரு ரெவ்யூவரை எப்படி ரெவ்யூ பண்றதுன்னு பார்க்கலாமா? வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். என்னது ரிவ்யூ பண்ண போறியா? எங்க உலக சினிமாவோட பிதாமகனே ரிவ்யூ பண்ண போறியா நீ? பாட்டிமா, பாட்டிக்கு எந்த சேதாரமும் இல்லாம அனுப்பிவிடு. வணக்கம் பிபி ராஜா. என் பேரு அருண்குமார். அது இல்லம்மா என் பேரு. இல்ல விக்ரம். சொல்லுங்க விக்ரம். சினிமாவோட தரத்தை உயர்த்துவதற்காக தொடர்ந்து உங்க ரிவ்யூஸ் மூலமா போராடிட்டு இருக்கீங்க. உங்க வாழ்க்கை எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னு உங்க ரசிகர்களுக்கு சொல்றீங்களா? உங்க ஆரம்ப காலத்து கதையை சொன்னா பாக்குற மக்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கும்ல. சொல்லுங்க, மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஆரம்ப காலத்தில் நானும் சினிமா டைரக்டராக தான் முயற்சி செஞ்சேன். ஆனால் சரியான வாய்ப்பு கிடைக்கல. வாய்ப்பு கிடைக்காம இயங்கும் போது தகுதி இல்லாதவனுக்கு வாய்ப்பு கிடைக்கிறத பார்த்தா எரிச்சலா வருது. நமக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு வேற ஒருத்தருக்கு கிடைச்சி வேஸ்ட் பண்றாங்களே. கோவம் வருது, என்ன பண்றது? வாழ்க்கையை ஓட்டணும்ல. அப்படி ஓடிட்டு இருக்கும்போது தான் இந்த யூடியூப் எனக்கு கிடைச்சிது. இதுல சினிமாவை மேம்படுத்த என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் நான் ரிவ்யூ மூலியமா பண்ணிட்டு இருக்கேன். சரி, இந்த படம் சரியான படம், இந்த படம் தவறான படம்னு நீங்க எப்படி முடிவு பண்றீங்க? அது ஒவ்வொரு படமும் நம்ம கிட்ட பேசுமா, அதை வச்சு தான் அதில் இருக்கிற குறைய மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுவோம். என்ன சொல்றீங்க? குறைய சொல்லுவோம். குறைய பத்தி மட்டுமே சொன்னா நிறைய பத்தி மக்கள்கிட்ட யாரா சொல்றது? அதை விடு. போன மாசம் 4 படம் ரிலீஸ் ஆச்சு. அதுல 3 படத்துக்கு ரெவ்யூ போட்டேன். ஏன் அந்த ஒரு படத்துக்கு ரெவ்யூ போடல? அது அது எல்லா படத்துக்கும் நாங்கள் ரிவ்யூ போட்டுட்டு இருக்க முடியுமா? எங்களுக்கு வேற வேலை இல்ல. அதே நேரம் மாற்று மொழி படத்தை ரெவ்யூ பண்ண மட்டும் உனக்கு டைம் இருந்துச்சா? ஹலோ, எந்த படத்தை ரிவ்யூ பண்ணணும்னு நீங்க சொல்லாதீங்க. எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்னு எங்களுக்கு தெரியும். ஏன் அந்த படத்தோட ப்ரொடியூசர் பணம் கொடுக்கலையா? இல்ல அந்த படத்தை பத்தி ரிவ்யூஸ் போட்டா வியூஸ் வராதுன்னு நீயே முடிவு பண்ணிட்டியா? ஹலோ, நான் நேர்மையான ரிவ்யூவர். அதனால தான் என்னோட ரிவ்யூ பார்த்துட்டு எல்லாரும் படம் பார்க்க போறாங்க. அதுக்கு தாண்டா நானும் வரேன். நாங்க எந்த படம் பார்க்கணும் எந்த படம் பார்க்க கூடாதுன்னு முடிவு பண்ண நீங்களாம் யாரா? ஹலோ, ஒரு படத்துக்கு ரிவ்யூ சொல்றது எங்களோட கருத்து உரிமை. காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி பார்க்குற எல்லாரும் கேள்வி கேட்க தான் செய்வோம். கண்டிப்பா எல்லாருக்கும் உரிமை இருக்கு. இந்த பாட்டில் எந்த பக்கம் இருக்கு? சொல்லுங்க சார். ரைட்ல இருக்கு. எனக்கு லெஃப்ட். இப்ப நான் சொல்றது உண்மையா நீ சொல்றது உண்மையா? ஹலோ, காப்பி கேட். பழைய டைலாக் புல்லான் படத்துல பசுபதி சார் சொல்லிருப்பாரு. சொன்னாரு. ஆனா அதுக்கு இன்னி வரைக்கும் பதில் கிடைக்கலல்ல. மாட்டினடா கலர் சட்டை இன்னைக்கு. எனக்கு என்னமோ இன்னைக்கு கலர் சட்டையோட சாயம் வெளுத்துருன்னு தோணுது. சமீபத்துல வந்த ஒரு நல்ல படத்தை வேற மொழி படத்தோட ஒப்பிட்டு அந்த படம் மாதிரி இருக்குன்னு உங்கள மாதிரி ஆளுங்க சொல்ல, மக்கள் வந்த படத்தை விட்டுட்டு நீங்க சொன்ன அந்த படத்தை பார்த்துட்டு வந்து ரிலீஸ் ஆன படத்தை பார்க்க வந்தா அந்த படம் எப்படிடா மக்களை மகிழ்விக்கும்? கரெக்ட் மச்சான். போன வாரம் இந்த ஆள் சொன்ன படத்தை பார்த்துட்டு தமிழ் படம் பார்த்தேன். அந்த படத்தோட சஸ்பென்ஸே எனக்கு சப்புன்னு போயிடுச்சு. ஏய் நிறுத்து. போன வாரம் ஒரு படத்தை பத்தி ஸ்டேட்டஸ் போட்டிருந்தே, அந்த படத்தை பத்தி சொல்ற. ஆமா, நீ என்னமோ பெரிய ஜேம்ஸ் கேமரன் மாதிரி படத்தை அப்படி எடுத்திருக்கலாம் இப்படி எடுத்திருக்கலாம்னு ஸ்டேட்டஸ் வச்சிருந்த. அந்த படம் பார்த்ததால இந்த படம் என்ன பெருசா இம்ப்ரெஸ் பண்ணல, அதான் அப்படி போட்டேன். டேய், 2 பேரும் சண்டை போடுறத நிறுத்திட்டு இங்க பாருங்கடா. அப்போ நீங்க எப்படி படம் எடுத்தாலும் கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்ல வரீங்க, அப்படிதானே? உங்களை விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லல. எந்த துறையா இருந்தாலும் விமர்சனம் ரொம்ப முக்கியம். விமர்சனம் இருந்தாதான் அந்த துறை முன்னேற்ற பாதையை நோக்கி போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆனா உங்க விமர்சனம் தியேட்டர்ல படம் பார்க்கும்போது ஏற்கனவே 2 வாட்டி படம் பார்த்த ஒரு தற்குறி கூடவே கதை சொல்லிட்டு வரும்ல, அந்த மாதிரி இருக்கு உங்க விமர்சனம். ஏண்டா என்னைக்காவது ஒரு நாள் உங்க விமர்சனத்துல சினிமா டெக்னீஷியன்ஸ் பத்தி பேசியிருக்கீங்களா? ஏன் பேசாம? கேமரா ஒர்க் நல்லா இல்லைன்னு பேசுவோம், செட் ஒர்க் நல்லா இல்லைன்னு பேசுவோம், எடிட்டிங் ஒர்க் நல்லா இல்ல. நிறுத்து. ஏண்டா சொல்லும் போது கூட நல்லா இருக்கும்ன்ற வார்த்தை உங்க வாயில வராதா?
அது சரி. என்னைக்காவது ஒரு நாள் அதை எப்படி சரி பண்ணணும்னு சொல்லிருக்கீங்களா? அது தெரிஞ்சா சினிமா எடுக்க போயிருக்க மாட்டீங்க. அது தெரியலன்னு தானே குறை சொல்ற வேலையை பாக்குறீங்க. கரெக்டா சொன்னம்மா. ஒரு விமர்சனம் ரசிகனோட ரசனைய மேம்படுத்த உதவணும். ஒரு விமர்சனம் படைப்பாளியோட தவற திருத்திக்க உதவணும். ஆனா நீங்க பண்ற விமர்சனம் உங்க உலக சினிமா அறிவை பீத்திக்கிற தற்பெருமை வீடியோவா தான் இருக்கு. ஹலோ, நான் நல்லா இல்லைன்னு சொன்ன எந்த படமும் மக்களுக்கும் பிடிக்கல தெரியும்ல. நீங்க நல்லா இல்லைன்னு சொன்ன பல திரைப்படம் டிவில போடும்போது டிஆர்பில நம்பர் 1 இடத்துக்கு வந்திருக்கு தெரியுமா? ஆமாண்டா, இவன் ரிவ்யூ பார்த்துட்டு படத்துக்கு போனா மொக்கையா தான் தோணுது. ஆனா டிவில பார்த்தா நல்லா இருக்குன்னு தான் தோணுது. ஏய், that is called influence டா. ரிவ்யூன்ற பேர்ல அவ உன் மண்டைக்குள்ள ஏறி உட்கார்ந்து ஒரு ரசனையே மாத்துறா. ஓ, அப்படியா? ஆமா. நல்ல படத்தை தியேட்டர்ல பார்க்காம போயிட்டோமேன்னு எவ்வளோ மக்கள் ஓடிடிலயும் டிவிலயும் பார்த்துட்டு இதே ஃபேஸ்புக்ல போஸ்ட் போடுறாங்கன்னு தெரியுமா? ஒருவேளை நீங்க அந்த படத்தை பத்தி கண்ணியமான முறையில ரிவ்யூ கொடுத்திருந்தா ஓடிடில பார்த்தவன் தியேட்டர் வந்திருப்பான். பணம் போட்ட தயாரிப்பாளர் இன்னொரு இயக்குனருக்கு வாய்ப்பு கொடுத்திருப்பான். இன்னைக்கு டிவில நல்லா இருக்குன்னு பாக்குற எத்தனையோ திரைப்படத்தோட ப்ரொடியூசர் தெருவுக்கு வந்திருக்காங்க. ஒரு காலத்துல தயாரிப்பாளரா இருந்தவங்க இப்ப வருமானத்துக்காக கேஸ்டிங் மேனேஜர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்காக விமர்சனமே பண்ணக்கூடாதாமா? ஏன் அதை ஒரு 3 நாள் கழிச்சு சொல்றது? ஃபர்ஸ்ட் டே ஷோ முடிஞ்சோடனே உன்னோட அறிவு பசியை சொரிஞ்சுக்கணுமா? இதுக்கே அதிக காம்படிஷனு. முந்திட்டு போலனா வியூஸ் வராதுமா. ஏண்டா உங்க மோட்டிவ் வியூஸ், அது மூலமா கிடைக்கிற பணம். அதுக்கு ஏண்டா அடுத்தவன் வைத்து அடிச்சு திங்குறீங்க? இதுவும் ஒரு வகையான திருட்டு தான். இவன மாதிரி ஆளுங்களை திருத்த இந்த வீடியோ இல்ல. சினிமா ஒரு காலத்துல திருட்டு வீடியோ கேசட் கூட போராடிச்சு. அதுக்கப்புறம் அவனுங்களே டெவலப் ஆகி திருட்டு விசிடி டிவிடின்னு இப்போ ஆன்லைன் வரைக்கும் வந்துட்டாங்க. அவனுங்க பத்தாதுன்னு இவனுங்கள மாதிரி சைக்கோங்க வேற. ஆனாலும் சினிமாவை நோக்கி கனவுகளோட வரவங்க சென்னைக்கு வந்துட்டே தான் இருக்காங்க. நீங்க யோசிக்கலாம், என்னையா ஆஃப்டர் ஆல் ஒரு படம் தானே, உங்களுக்கு சினிமா வெறும் பொழுதுபோக்கு. ஆனா இங்க பல பேரோட கனவு வாழ்வாதாரம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அவன் என்ன சொல்லிருப்பான், இவன் என்ன சொல்லிருப்பான்னு தேடாம நீங்க போய் ஒரு படத்தை பார்த்துட்டு வெற்றியும் தோல்வியும் முடிவு பண்ணுங்க. வாழ்க தமிழ். வணக்கம்.